உங்கள் விஜய். தனுஷ ஏற்கனவே உனக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் சார். காவியாவை பார்த்த விஷயத்த இப்போதைக்கு வீட்டில் சொல்லக்கூடாது. இவ்வளவு நாளா நான் யாரை சந்திக்க ஆசையா காத்திருந்தேனோ அந்த காவியாவை சந்திச்சும் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு காவியா கட்டளை போட்டுட்டா. அவ அந்த மாதிரி சொன்னான்னு இவங்க கிட்ட சொன்னா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. காவியா மனசு மாறுற வர அவளை பத்தி சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. என்ன மாமா, சக்தி நியூஸ் சேனல்ல வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? என்ன மேனேஜிங் போஸ்டா? ஏ திவ்யா, தனுசு வீட்டுக்கு வந்தது வராதுமா என்ன விளையாட்டு? தனுசு வேலைக்கு போய் சேர்ந்துட்டியா? வேலை பிடிச்சிருக்கா? என்ன வேலை கொடுத்துருக்காங்க? பாட்டி, ஓனர் நான் படிக்காட்டியும் பரவாயில்லன்னு நல்ல பெரிய வேலையா தான் போட்டு கொடுத்துருக்காரு. எல்லா பயலுகளும் என்ன பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா திவ்யா, போய் பால் பாயசம் ரெடி பண்ணுமா. ஐயோ பாட்டி, மாமாவுக்கு நான் அதை எப்போ ரெடி பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி பாட்டி. நானா வேலைக்கு போறேன், தனுசுக்கு கொடுமா. மாமா, தனுஷ் உனக்காக ஸ்பெஷலா பண்ணது. நான் டேஸ்ட் கூட பண்ணல தெரியுமா? குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்படி நீ எனக்கு பிடிச்ச பால் பாயசத்தை எனக்காக செஞ்சு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மாமா யோசிக்கிறீங்க? பால் பாயாசம் இனிக்குமா இனிக்காதான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு இல்ல மாமா, கண்டிப்பா இனிக்கும். அதுவும் என் கையால செஞ்சிருக்கேன்ல, இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. என்ன மாப்ள, புது வேலை, புது இடம் உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு மேல வேலை செய்யற அதிகாரிங்க கிட்ட பணிவா நடந்துக்குங்க. ஏன்னா மனுஷனுக்கு பதவி உயரும் போது பணிவு ரொம்ப முக்கியமா இருக்கணும். நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மாமா, எனக்கு மேலதிகாரியே உங்க பொண்ணு காவியாதான் மாமா. இது வந்துடுறேன். மாப்ள, என்ன மாப்ள, என்ன யோசனையிலே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, அது நியூஸ் சேனல் ஆச்சா, நிறைய செய்திகளை சேகரிக்க வெளியே போக வேண்டியதா இருக்கு. அப்படி சேகரிச்ச செய்தியை மறைக்காம உடனுக்குடனே தெரிவிக்கணுமா? ஆனா எனக்கு தெரிஞ்ச செய்திகளை எப்படி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன் மாமா, வேற ஒண்ணும் இல்ல. மாப்ள, பத்திரிக்கை தர்மம், மீடியா தர்மம்னு ஒண்ணு இருக்கு. உண்மைய உண்மையா சொல்லணும், அதை மறைக்கவே கூடாது. இது எல்லாம் தான் நியூஸ் ரிப்போர்ட்டரோட கடமை. வீணா மனசை போட்டு குழப்பிக்காம வேலை பாருங்க.
என்ன சிவா? சிவானி ரொம்ப அழுதாளா? இல்ல பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டா. ஹே, நீ ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் 2 minutes காஃபி கொண்டு வரேன். ஏய், நீ இங்கே இரு, நான் போட்டு கொண்டு வரேன். ஓகே. எடுத்துக்கோ. சிவா, நான் வேலைய ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஹே, என்ன சொல்ற? ஏன் திடீர்னு வேலையை விடணும்? ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல வேற ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா, குழந்தை கூட இருக்கலாம்ல, அதான். காவ்யா, இப்ப குழந்தைக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. நீ வேற ஏதோ விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு குழந்தைய காரணமா சொல்றது நல்லா இல்லை. உனக்கு என்னாச்சு? நீ தானே சொன்ன இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன? சிவா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. சரி, அது யாருன்னு பார்த்தா திடீர்னு தனுஷ் வந்து நிக்கிறாரு. எம்டி கூட்டிட்டு வந்து, இவர் பேர் தனுஷ், இவரை உங்களுக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கோங்கன்னு என்கிட்டயே அறிமுகப்படுத்துறாரு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். என்னை பார்த்த உடனே தனுஷ் ரொம்ப சந்தோஷமா என் கூட பேச வந்தாரு. நான் அவரோட நோக்கம் புரிஞ்சு ரொம்ப கண்டிஷனா பேசிட்டேன். ஆனா சிவா, என்னால தினம் தினம் அந்த மாதிரி பேச முடியுமான்னு தெரியல. அதான் வேலையை விட்டுறலான்னு இருக்கேன். காவ்யா, இதுல நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. 1 வருஷம் கழிச்சு உன்னை பார்த்த சந்தோஷத்துல உன்னை தன் கூட வர சொல்லலாமேன்னு தனுஷ் நினைச்சிருக்கலாம்ல. இட்ஸ் நேச்சுரல். நீ உன் முடிவில் ஸ்ட்ராங்கா இருக்கல. அப்புறம் என்ன? நீ எப்பவும் போல வேலைக்கு போ. தனுஷ் கிட்ட கொஞ்சம் நீ ஹானஸ்டாவே நடந்துக்கோ. அவனை வெறுப்பேத்திக்கிட்டே இரு. தனுஷும் அப்பதான் அவனை வெறுக்க ஆரம்பிப்பான். நீ நினைச்சது வேகமா நடக்கும். வேலை சம்பந்தமா பேசு, பழகு. லிமிட் தாண்ட விட்டுறாத, இல்லைன்னா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். அப்புறம் நீ அழுது புரண்டாலும் நமக்கு தான் தொந்தரவு. ஓகே? இதுவும் நல்ல ஐடியா தான். தூரத்துல இருந்தா என் மேல பாசம்தான் அதிகரிக்கும், பக்கத்துல இருந்தா தான் கரெக்ட். நான் வேலைக்கு போறேன் சிவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் சார், ஷூர். தேங்க்யூ சார். அப்புறம் கால் பண்றேன். காவ்யா, குட் மார்னிங். ஏய், ஏன் இப்படி முறைக்கிற? ஏன் நான் உன்னை காவ்யான்னு பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா? கூடாது. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. கட்டின மனைவியை பேர் சொல்லி கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல. இந்த மாதிரி உரிமையோட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க பாருங்க, இங்க நீங்க எனக்கு அசிஸ்டண்டா மட்டும்தான் இருக்கீங்க. அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. சும்மா
தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, புரிஞ்சுதா? காவ்யா, உன்னை தேடி நான் எவ்வளவு நாளா அலைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எதிர்பாராம திடீர்னு உன்னை பார்த்த உடனே எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? நான் உன்கிட்ட நிறைய பேசணும் காவ்யா. எதுவும் பேச தேவையில்லை, அதை கேட்கிற நிலைமையிலயும் நான் இல்ல. இது ஆபீஸ், கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்க. அதுலயும் சேனல் வேற, அது சம்பந்தமா இருந்ததுன்னா பேசுங்க, வேற எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம். நீயும் நானும் கணவன் மனைவிங்கிறதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கையை நினைச்சு பாக்குற நிலைமையில நான் இல்ல, அதை நான் மறந்துட்டேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், இனிமே லிமிட் தாண்டி ஏதாவது பேசுன அப்புறம் நான் எடுக்கிற முடிவு வேற மாதிரி இருக்கும். சாரி, இனிமே உங்ககிட்ட பர்சனல் விஷயம் எதுவும் பேச மாட்டேன். உங்ககிட்ட ஒரு சக தொழிலாளியா நீ சொல்றதை கேட்டு நடக்கிறேன் காவ்யா. சாரி சாரி மேடம். உன்னை பார்த்த பிறகுதான் என் உயிரை எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது பார், நான் உன்னை பார்க்கறதுக்கு தேடாத இடம் இல்ல, அலையாத தெரு இல்ல. இவ்வளவு நாளா உன்னை பார்க்கறதுக்காக தான் என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை பார்த்துட்டேன். தனுஷ் இன்னும் ஏன் ஞாபகமா தான் இருக்காரு. அதை நான் எப்படியாவது அழிக்கணும். இனிமே அவர் என்னை எந்த ஜென்மத்திலயும் நினைக்க கூடாது. என்ன பண்ணலாம்? ஹலோ, நான் காவ்யா பேசுறேன். காவ்யா, சொல்லு காவ்யா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே வீட்டுக்கு வர முடியுமா? சரி, உடனே வரேன். வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது காவ்யா. சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம். சொல்லு காவ்யா. நம்பர் 25, லக்ஷ்மி நாராயணன் தெரு, சாலிகிராமம். சரி காவ்யா, உடனே வரேன். என்ன காவ்யா முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்டுக்கு வர சொல்லிருக்கா? ஆபீஸ்ல நம்ம கிட்ட சரியா பேசலன்னு அவளுக்கும் தோணிருக்கும், அதான் வர சொல்லிருக்கா. என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியாச்சே, நம்ம மேல பாசம் இல்லாமலா இருக்கும். யாரு? தனுஷ், உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. சிவா, தனுஷ் தெரியும்ல? சொல்லிருக்கே. சிவா, கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கோ, தனுஷ் கிட்ட பேசிட்டு வரேன். ஏய், டைம் ஆச்சுமா, நான் குளிச்சிட்டு கிளம்பணும்ல. இத பார், ஹீட்டர் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை தண்ணியில குளிச்சிட்டு கோல்டு பிடிச்சிருச்சுன்னு லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருப்பேன். புரியுதா? ஓகே. ஏய் சிவானி குட்டி, இங்க பாரு. காவ்யாவுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த குழந்தை இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையா இருக்குமோ? இருக்கும். இவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு வந்தே 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுதே. அப்ப இவங்க குழந்தையா தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னா இருக்காங்கன்னா நிச்சயம் கல்யாணம் நடந்திருக்கும். சிவானி, என்ன தனுஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க?
இல்ல வரும்போது உங்களுக்கு எதுவும் வாங்காம வந்துட்டேனோன்னு நினைச்சேன். ஆனா இங்க உங்களுக்கு வாங்கி தரத்துக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த கவலை போயிடுச்சு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமா தனுஷ், காரப்பாக்கத்துல ஆர்விஆர் அனாதாசிரமத்துல அநாத குழந்தைங்கள அந்த ஆசிரம நிர்வாகிங்க ஆசிரமத்துல இருந்து கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போறதா தகவல் வந்திருக்கு. அதை நாம எப்படியாவது ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு சொல்லணும். அதனால நம்ம சேனலுக்கு தான் பெருமை கிடைக்கும், அந்த அநாத குழந்தைங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும்ல. அதனாலதான் உங்களை வர சொன்னேன். நீங்க அந்த அநாதாசிரமத்துக்கு போய் கண்காணிச்சிட்டுருங்க. அங்க குழந்தைங்களை கடத்துற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு தகவல் கொடுங்க, நான் வந்துடுறேன். என்ன தனுஷ், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, உலகத்துல என்னென்ன அநியாயம் நடக்குது பாருங்க. நீங்க சொல்றதை நான் செஞ்சுதானே ஆகணும். கொடு. நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா வந்திருக்கேன். வரேன். தனுஷ், காஃபி குடிச்சிட்டு போலாம். காவ்யா, காஃபி போடேன். பரவாயில்லைங்க, நான் வரும்போது காஃபி சாப்பிட்டு தான் வந்தேன். மேடம் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நான் உடனே போய் அதை பார்க்குறேன். வரேன். தனுஷ், இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாட்ச் பண்றது அந்த ஆசிரம நிர்வாகிகளுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. சரி, வரேன். என்ன காவ்யா, எதுக்கு தனுஷை வீட்டுக்குலாம் வர சொன்ன? நம்ம 2 பேரும் இப்படி ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்றத அவர் பாக்குறதுக்காக தான் இங்க வர சொன்னேன். நாம எப்படி வாழ்றோம்னு தெரிஞ்சாதானே அவர் என்ன தொந்தரவு பண்ணாம இருப்பாரு. அதான் வாடி சொல்லும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கோ, தனுஷ் கிட்ட பேசிட்டு வரேன். ஏய், டைம் ஆச்சுமா, சொன்னா கேளு காவ்யா. இத பார், ஹீட்டர் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு கோல்டு பிடிச்சிருச்சுன்னு லொக்கு லொக்குன்னு இரும்பிட்டு இருப்பேன். புரியுதா? ஓகே. காவ்யா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹலோ மிஸ்டர், ஹலோ, உங்களதான். ஹலோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு முதல்ல இங்க அனுப்புனேன் ஞாபகம் இருக்கா? இப்படி மண்டை ஆட்டி என்ன பிரயோஜனம்? என்ன பண்றது உங்களை? குழந்தைங்களை கடத்திட்டு போறவங்கள கண்காணிங்கன்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சா அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி வேலை செஞ்சா எப்படி? உங்க முன்னாடி ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போறான், அதை உஷாரா கேமரால ஷூட் பண்ணியிருந்தா எப்படியாவது அந்த கும்பல கையும் களவுமா புடிச்சிருக்கலாம். அது நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதையோ நடிச்சிட்டு இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்களே. அதெல்லாம் சரி, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண, ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் எடுத்து பேச மாட்டீங்களா? ஆமாங்க, கால் வந்திருக்கு. 32 கால் வந்திருக்கு. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க, ஆனா வேலை மட்டும் செய்யாதீங்க. வேலை தெரியாம எங்க உயிரை வாங்குறீங்க?
எம்டிக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? போங்க, ஊர் பக்கம் ஏதாவது வேலை இருந்தா போய் செய்யுங்க. ஏன் உசுர வாங்குறீங்க?